இது 103 3 வசனம் 4 வசனம் வாசிங்க. சங்கீதம் 103. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அல்லேலூயா. நம்ம அக்கிரமங்களையும் நோய்களை எல்லாம் நீக்கி நம்ம புது பலத்தால் அவர் நம்ம முடிச்சு விட்டுக்கிறார். புது பலனை தேவன் தர்றாரு. நம்முடைய வியாதினால் நம்ம வடிக்கிற கண்ணீரை தேவன் மாற்றுவார். ஏசாயா 38 1 3 வாசிங்க. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா அவன் தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளாக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பலவித கண்ணீர் இருக்குது. அப்போ நிந்தையினால் வர்ற கண்ணீர், பாவத்தினால் வர்ற கண்ணீர், இழப்பினால் வர்ற கண்ணீர், பிசாசினால் உண்டாகிற கண்ணீர், இப்படி எல்லா கண்ணீரையும் ஆண்டவர் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு வியாதினால் வர்ற கண்ணீர் தாங்க முடியாத ஒரு கண்ணீர் தான். அந்த கண்ணீரை எக்கச்சக்கமான மருத்துவமனைகளில், வீடுகளில், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த வியாதினால் வர்ற கண்ணீர் தான் நம்ம பார்க்க முடியுது. அந்த வியாதினால் நம்ம வடிக்கிற அத்தனை கண்ணீரையும் ஆண்டவர் மாற்றுவார். அதில் நம்ம ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர்கிட்ட கண்ணீர் வடித்தவங்க ஒருத்தரும் கைவிடப்பட்டு போனதே இல்லை. அப்போ கண்ணீர் விட்டு அழுதுட்டா அவங்க ஆயுசு நாட்கள் ஒரு 10 நாளாச்சும் ஆண்டை கூட்டி கொடுத்தவங்க எல்லாம் முடிஞ்சு 90 வயசு 95 வயசு அப்படின்னா கூட அதனால கூட ஒரு அந்த நேரத்துலையும் கூட அவங்களுக்கு ஆயுசு வருஷத்தை ஆண்டை கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், அழுக ஆண்டை பிடிக்கிட்டு போக மாட்டார். அந்த அழுகைக்கு ஒரு மரியாதை கொடுப்பார் ஆண்டவர். அந்த கண்ணீருக்கு ஒரு மரியாதை கொடுப்பார். அது ஒரே ஒரு ஆண்டவர் நம்ம இயேசு மட்டும்தான். நம்ம அழுதுட்டோம்னா ஆண்டவருக்கு மனசு தாங்காது. அது உடனே ஒரு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து சந்தோஷப்பட வைப்பார். சங்கீதம் 84:6 வாசிங்க. சங்கீதம் 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தி 7:17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டுகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்ணீர் யாவையும் துடைப்பார். 126ஆம் சங்கீதம் 5-6 வசனம் வாசிங்க. 126ஆம் சங்கீதம் 5-6 வசனங்கள். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன். கண்ணீரோடு விதைக்கிறவன். இப்போ நீங்கள் என்னென்னா, ஏன் இந்த வசனத்தெல்லாம் ஆண்டு சொன்னாருன்னா, இந்த மக்களுக்கு கண்ணீருடைய முக்கியத்துவத்தை நீ சொல்லி காட்டு தம்பி அப்படின்னாரு. கண்ணீர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் ஏசப்பா கொடுத்துக்கிறாரு? அந்த கண்ணீர் நம்ம அழிவுக்கு இல்லை, கண்ணீர் நமக்கு நன்மைக்கு தான். எவ்வளோக்கு எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறோமோ அவ்வளோக்கு அளவுக்கு விடுதலை உண்டாகும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அதை பார்த்து பொறாப்படக்கூடாது. நம்ம அவன் ஒரு கண்ணீர் வடிச்சிருக்கிறான், நீ கண்ணீர் வடிக்கிற, உனக்கு அந்த கம்பீரமான அறுவடை இல்லை. அல்லேலூயா. அந்த கண்ணீர் வடிக்கிற அந்த அனுபவத்தை நிறைய பேர் இழந்துட்டாங்க. சிரிக்கிறதில்ல, விளையாடுறதில்ல, இதில் தான். யோசிச்சு பாருங்கள். அந்த கண்ணீரோடு நம்ம எவ்வளோ விதைக்கிறோமோ அவ்வளோ தூரம் கம்பீரமாக இருப்போம். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை காணும்படி கிருபை செஞ்சிருக்கார். நம்ம ஆளுங்க போட்ட பவுடர் கூட அழியாமல் அப்படியே கண்ணீர் வடிக்காமல் அப்படியே வெளியே போயிடுறாங்க. எங்கே கம்பீரமாக வீட்டை போய் அறுப்ப? அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சமாச்சும் கண்ணீர் வடிக்கணும் இல்லை? ஒரு கட்சி கூட நனையாமல் எப்படி போய் நீ கம்பீரமாக இருப்ப? ஒன்றுமே இல்லை. ஒரு முந்தான சேலையில் கூட ஒரு ஈரப்படாமல் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்.
அந்த கண்ணீர் எங்கே போயிடுச்சு? ஆண்டு கண்ணீரோடு விதைக்க சொல்கிறார். கண்ணீரோட விதை மகனே. ஆண்டவர் பெருமிச்சு விட்டு அழுதார். வெள்ளமில்லாமல் போக மட்டும் அழுகிற மக்களை பார்க்குறார் ஆண்டவர். தாவீதெல்லாம் என்ன செஞ்சான்? வெள்ளமில்லாமல் போக மட்டும் அழுகிறார். நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில், நம்ம சபையில், நம்ம தேசத்தில் அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? ஆனால் அதுக்கு ஒரு அறுவடை வச்சுருக்காரு ஆண்டவர். அவருக்கு நன்மையை வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், வாசிங்க. ஏசியா 25:8 வாசிங்க. ஏசியா 28. சீக்கிரம் பைபிளை எல்லாம் வாசிங்க. ஒவ்வொருத்தரும் பைபிள் எடுத்து கையில். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை தேவன் துடைப்பார். எல்லா முகத்திலும் கண்ணீர். ஒருத்தர் கண்ணீர், 2 கண்ணீர் இல்லை. அல்லேலூயா. ஐயா தினகரெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்த கண்ணீர் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பார். அதனால தான் அவர் கூட்டத்தில் நிறைய அற்புத அடையாளங்கள், நிறைய பேர் விடுதலை ஆகுறது. அல்லேலூயா. ஆமாம். இப்போ இருக்க ஊழியக்காரங்க பாருங்கள். அண்ணன் மோகன் சாஸ் கூட கண்ணீர் படி ஜெர்மனியில் கிண்டல் பண்ணானுங்க. கேலி கிண்டல். நான் 4 மாடி போயிருக்கும்போது மேடையிலே சொன்னானே, நீங்கள் எப்போ சொன்னால் ஆகார் என் கண்ணீருக்கு ஆண்டவர் இஸ்மவேலை காப்பாற்றி கொடுத்தாரு. ஆகார் ஒருத்தி கண்ணீர் வடிக்கிறா. அல்லேலூயா. எத்தனை பேர் கண்ணீர் விட்டதுக்கு திறப்பிட்டு கண்ணீர் வடிக்கும்போது தேவன் கிருபையாக இறங்க உதவி செஞ்சுருக்காரு, காப்பாற்றிருக்காரு. நீங்கள் தயவுசெய்து கண்ணீர் வடிங்க. நீங்கள் அவன் சொல்கிறான்னு நீங்கள் கண்ணீரை மட்டும் நிப்பாட்டுறாங்க. மேடையில் அத்தனை ஊழியக்காரருக்கு முன்னாடி சொன்னேன், கண்ணீரை மட்டும் நிப்பாட்டாங்கன்னா நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஐயா என்னோட சேர்ந்து அவரும் மூங்குப்புற கீழே விழுந்து அன்னைக்கு கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணார். இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க நமக்கு தேவை. அல்லேலூயா. கைத்திருக்கத்தை மயப்படுத்துங்க. ஒவ்வொருத்தன் கண்ணீர் வடிக்கிறதும் இல்லை, கீழே விழுகிறதும் இல்லை, மன்றாடுறதும் இல்லை. இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த கண்ணீருக்காக நம்ம என்ன செய்வோம்? யார்கிட்ட போய் கடன் வாங்குவோம்? இப்போ நமக்காக அழுகிறதுக்கு வேறு யாரும் கடன் வாங்க முடியாது. நமக்காக அழுகிறதுக்கு யாரும் வாங்க சிஸ்டர் எனக்காக அழுங்க, வாங்க பிரதர் எனக்காக அழுங்க, என் பிள்ளைக்காக அழுங்க சொல்லக்கூடாது. நம்ம வடிக்கிறோம் கண்ணீர். அல்லேலூயா. ஆமாம். லூக்கா 6:21 வாசிங்க. லூக்கா 6:21. லூக்கா 6:21. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் இனி சிரிப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் மறந்துடவே கூடாது. சரி, அடுத்து பாவ உணர்வினால் உண்டாகிற கண்ணீர். பாவ உணர்வினால் வர கண்ணீர். லூக்கா 22ஆம் அதிகாரம் 61-62 வாசிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 61-62. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பார்த்தீங்களா? பேதுரு மனம் கசந்து அழுகிறார். பேதுரு பெரிய ஊழியக்காரன். அல்லேலூயா. அவர் தான் அந்த ஊழியக்குழுவோட தலைவர். அவர் தான் ராக் பாறை மாதிரி இருக்கிறவர். நீ பேதுருவா இருக்கா, உண்மையில சபையை கட்டுவேன். அல்லேலூயா. அது பாறை கண்ணீர் வடிக்குதுமா? மனம் கசந்து அழுதான். நீங்களும் கூட, நானும் கூட ஒரு பாவத்தை ஆண்டத்தை கண்டித்து உணர்த்தினார்னா, ஆண்டவரே நான் சரி அடுத்த முறை சரியாயிரு ஆண்டவரே அப்படி சொல்லக்கூடாது. யூ ஹாவ் டு செட் டியர்ஸ் அட் த ஃபீட் ஆஃப் காட். ஐ ஹாவ் டு கிரை அட் த ஃபீட் ஆஃப் காட். நான் மனம் கசந்து அழுகணும். கொஞ்சம் நேரம் எல்லாம் விலகி நில்லுங்க, நான் கொஞ்சம் நேரம் அப்பாட்ட அழுதுட்டு வர்றேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் என்ன செய்யணும், எல்லோரும் அனுப்பிவிட்டு கொஞ்சம் நேரம் அழுகணும். அழுகிறது நேரத்தை ஒதுக்கணும். அல்லேலூயா. மனம் கசந்து அழுதான் பேதுரு. ஆனால் தேவன் பேதுருவை நல்லா உயர்த்தினார் மேலும் மேலும். அதே மாதிரி கெட்ட குமாரனுடைய கண்ணீரை பார்த்தீங்கன்னா, கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது அப்பா பார்த்தோன்னு அழுகிறார். அல்லேலூயா. ஆமாம், மனம் கசந்து அழுகிறார் கெட்ட குமாரன் பாவத்துக்காக, தவறுக்காக. சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது அழுகிறார் 51ஆம் சங்கீதத்தில். அப்போ நம்ம பாவ உணர்வு அடைஞ்சு நம்ம கண்ணீர் வடிக்கும்போது, பாவத்தினால் நம்ம நொறுக்கப்படும் போது, நம்ம கண்ணீர் சிந்தும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? மனம் இறங்கிடுவார், நம்ம பாவத்தை மன்னிப்பார். யாருக்காக அழுகிறோமோ அவங்க பாவத்தை மன்னிப்பார். அல்லேலூயா. அதனால் கண்ணீருக்கு ஒரு வல்லமை இருக்குது. கண்ணீரை மட்டும் நீங்கள் நிறுத்தவே நிறுத்தாதீங்க.
யார் சிரித்தாலும் சரி, யார் பரியாசம் பண்ணாலும் சரி, யார் திட்டினாலும் சரி, கண்ணீரை மட்டும் நிப்பாட்டக்கூடாது. சரியா? ரெண்டாவது யோபு 16:20 வாசிங்க. யோபு 16:20. யோபு 16:20. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என்னை பரியாசம் பண்ணுறாங்க, அப்போ என் கண் ஆண்டவர் நோக்கி கண்ணீர் சொரிகிறது. உங்களை யாராவது கேலி பண்ணுறாங்களா? உங்களை யாரும் கிண்டல் பண்ணுறாங்களா? நல்லா கவனிங்க. அந்த கேலி கிண்டல் பண்ண உனக்கு பெரிய ஆசீர்வாதம். நான்லாம் திக்கி பேசுவேன். அப்போ எல்லாம் கேலி பேசுவாங்க. பல விதத்தில் எனக்கு பரியாசம் பண்ணுவானுங்க பாருங்கள். அப்போல்லாம் நான் அழுதுருக்கேன். ஆனால் கர்த்தர் பாருங்கள், அதுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருந்தாரு. எங்கெல்லாம் எப்போல்லாம் என்னை கேலி பண்ணுறாங்களோ, எப்போல்லாம் நிந்திக்கிறாங்களோ, அப்போல்லாம் நம்ம அறியாமலே எனக்கு கண்ணீர் வரும். இந்த கடைக்காரெல்லாம் பயங்கரமாக பரியாசம் பண்ணுவானுங்க, கிண்டல் பண்ணுவானுங்க. அந்த நேரமெல்லாம் நான் அழுதுருக்கேன். ஆனால் கர்த்தர் அதுக்கெல்லாம் அடுத்த நிமிஷமே பதில் கொடுப்பார். இங்கே நான் ஒன்று வேணாம், இங்கே அழுவேன், வீட்டில் அழுவேன். என் தினகரனுக்கு எப்படி தெரியும்? அவர் தேவ மனுஷன் பாருங்க. அங்கே வெளிநாட்டிலேருந்து ஒரு பிரதர் இருக்கிறார். அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் அழுகிறீங்களா? அவர் இலங்கையில் இருக்கிறார். அவர் இலங்கை தேசக்காரர், வெளிநாட்டில் இருக்கிறாரு. நீங்கள் அழுகிறீங்களா? இந்த ஆண்டவர் காட்டினார், இந்த 1,00,000 ரூபா காணிக்க அனுப்பியிருக்கேங்கிறார். அதுக்கப்புறம் என் தினகரன் ஒரு முறை கனவில் வந்திருக்காரு. இன்றைக்கி நான் இங்கே அழுதுன்னா அடுத்த நிமிஷம் தினகரன் கனவில் வந்துடுவார். எனக்கு ஒன்றும் புரியாது. என்னடா இந்த மனுஷன், நம்ம அண்ணனும் இல்லை, தம்பிச்சும் இல்லை, அப்பாவும் இல்லை, என் தலை போதில் அவர் கிடையாது. அவருக்கு எனக்கு ஊழியத்தில் தான் பழக்கம் ஒழிய வேறு எந்த விதத்திலும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி கண்ணீர் வடித்தேன்னா அந்த மனுஷன் உடனே வந்துடுவார், கனவில் வந்துடுவார். போய் பேப்பரை தூக்கிட்டு காட்டுறாரு. இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் பணம் கட்ட வேண்டியதுக்கு இந்த இந்த அனுமதி அதிகமாக்குறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நான் பணம் கட்டணும், 7,00,000 ரூபா பணம் கட்டணும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு ஒரு ஆள்கிட்ட காட்டுறாரு. அவர் மறுநாள் இப்போ ஃபோன் பண்ணி உடனே மணிக்கிறான் அதில் பணம் அனுப்பியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஐயா தினகரன் கனவில் வந்தார். ஏன் அழுதிங்களா, வேதனைப்பட்டீங்களா? எனக்கு தினகரனுக்கு பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் தினகரன் நல்லா பழகிறவங்க, அதனால் அவர் கனவில் வராருன்னா உங்களுக்கு தான் இந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு காணிக்க அனுப்பியிருக்காங்க. இந்த கண்ணீருக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு வேளை ஊழிக்காரன் கனவில் வராரு, ஏசப்பா கனவில் வராரு, அது முக்கியமானது இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நான் என் வாழ்க்கை இதெல்லாம் மறக்கவே முடியாது. எப்படியெல்லாம் சாமி அதிசயம் செய்கிறாரு. அல்லேலூயா. நம்ம கண்ணீருக்கு அப்படி பதில் கொடுக்குறாரு ஆண்டவர். நிந்தையினால் வர நிந்தை, அவமானம். நீங்கள் யாரோ திட்டுறாங்க, யாரோ அவமானப்படுத்துகிறாங்க, யாரோ கேலி பண்ணுறாங்க, யாரோ கிண்டல் பண்ணுறாங்க, நீங்கள் அதுக்கு அழுகிறீங்கன்னா அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆனால் நீங்கள் என்னென்னா அவங்களுக்கு எதிர்த்து அவங்க பகைக்கிறீங்க, விரோதிக்கிறீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் திட்டுறீங்க, நீங்கள் அவரை கேவலப்படுத்துறீங்க. வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. அவங்களுக்கு பதில் நீங்கள் அவங்களை கேவலப்படுத்தாதீங்க. அந்த கேவலத்தை, அந்த அசிங்கத்தை, அந்த அவமானத்தை வாங்கிட்டு நீங்கள் கண்ணீர் மட்டும் வடிங்க, ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்துக்கு தருவார். அல்லேலூயா. மூன்றாவது 1 சாமுவேல் 30:4 வாசிங்க. 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுவதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பார்த்தீங்களா? ஆனால் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். 36 வாசிமா. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறத்து கீழே வாசி பார்த்தீங்கன்னா, அத்தனை இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். ஆனால் தண்ணியில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதா. என்ன பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் எத்தனையோ முறை அழுதுருப்பீங்க. ஆனால் உங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதுருக்கீங்களா? பலம் இல்லாமல் போக மட்டும் அழுகணும். நானே என் வாழ்க்கையில் அழுது ஆற்று நின்று போய் அதுக்கப்புறம் வேகமாக நார்மல் ஃபங்க்ஷன் இல்லாமல் வேகமாக அடித்து
ஜிப்மரில் பார்த்து, சென்னையில் பார்த்து ஒன்றுமே ஆகலை. நல்லா கவனிங்க. ஒரே ஒரு வெள்ளைக்காரன் வந்தார் அமெரிக்காவிலேருந்து. வெள்ளைக்காரன் வந்து சென்னையில் பிரதாப் சிங் சபையில் கன்வென்ஷனில் நடத்திட்டு இருக்கிறார். நானும் எல்லார்ட்டும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் குணமால. எனக்கு வேகமாக அடிக்க வேகமாக, ஏன்னா பலமில்லாமல் போக எங்கள் அண்ணன் என்னை நல்லா படிக்க வச்ச அண்ணன், நல்லா வளர்த்து அண்ணன், பாசம் காட்டினார். திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்காக அழுது 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 ஒன்றும் இல்லாமல் ஆகி மயக்கம் போட்டு விழுந்து கடைசியில் ஆற்றலான்னு வீணாக போய் ஜிப்மரில் பார்த்து, ஜிப்மரில் ஒன்றும் உள்ள பார்த்து ஒன்றும் செய்ய முடியாதுட்டாங்க, சென்னையில் பார்த்தவங்க முடியாதுட்டாங்க. அப்போது இந்த மாதிரி வாசல் பக்கம்தான் உட்கார முடியும், இப்படிலாம் உட்கார முடியாது, அந்த மாதிரி நிலைமை. அப்போ இந்த ஊழிக்காரன் மேலேருந்து ஜெபம் பண்ணுறாரு, உங்கள் வியாதிப்பட்ட இடத்துல கை வச்சுங்க, ஆண்டவர் உங்களை இப்போ சுகமாக்க போகிறான்னு. சரி, நானும் நெஞ்சில் கை வச்சுக்கிட்டேன். ஒரே அப்போ என்ன சொல்கிற, ஒரே ஒரு பெருமூச்சு தான், ஆண்டவரே நீங்கள் தான். நான் சொல்லி அழுது ஜெபிச்சு எவ்வளோ பண்ணிட்டேன், ஒன்றும் நடக்கலை, நீங்கள் தான். அப்படி சொன்ன பாருங்க. முடிஞ்சு மீட்டிங் முடிஞ்சு பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோம். ஒரு அற்புதம் அடையாளம் நடக்கலை, ஒன்றும் அப்படி உடம்பு நடுங்கலை, ஒன்றும் செய்யலை. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு ஹாலில் உட்காந்து சாப்பிடும்போது ஃபேன் 5ல் வச்சா முடியாது, ஆட் நின்றுப்போம் அப்படியே. எனக்கு ஃபேன் 5ல் வச்சுருக்காங்க. என்னடா ஃபேன் 5ல் வச்சுருக்காங்க, இதே நல்லா துடிக்குதே, நல்லா தான் இருக்குது, நார்மல் ஆகிடுச்சு. பார்த்தா ஆச்சரியமாக பார்த்தா அன்றைக்கி அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ண அப்போயே சாமி சுகமாக்கிட்டார். அன்னைக்கு சுகமாக்கினது இன்றைக்கி வர ஹார்ட் நல்லா இருக்குதுமா. 28 வயசு வாலிபனுக்கு 20 வயசப்போ கொடுத்துக்கிறார். அப்போ டாக்டர்மார் பார்த்து நார்மலாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. இங்கேருந்து பஸ்ஸில் போனால் மதுராந்தகத்தில், திண்டிவனத்தில் இறங்கிடுவேன். இறங்கி பஸ்ஸை விட்டு அடுத்த பஸ்ஸில் போவேன். அப்படி உடம்பெல்லாம் வேர்த்து குப்பரடிக்க படுக்கணும் பிளாட்பாரத்தில். ஒரு ஏதாவது கடையில் போய் குப்பரடிக்க படுத்து அப்புறம் தான் அதை ஆஸ்வாசப்படுத்துவேன் இருதயத்தை. அந்த அழுகை பலமில்லாமல் போக மாட்டோம். அழுதிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அற்புதமான தேவன். அல்லேலூயா. ஏன் அந்த பாதையில் நான் கடந்து போனதான் சொல்கிறேன். நீங்கள் அழுகிறதெல்லாம் ஒரு சொட்டு கண்ணீர், 2 சொட்டு கண்ணீர், இந்தக்கெல்லாம் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்குறதில்ல. அதுக்கும் சாமி செய்வார். ஆனால் பலமில்லாமல் போக மாட்டோம் அழும்போதும் அதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா கடவுள் அதுக்குரிய அறுவடை தருவார். இழந்து போன எல்லாவற்றையும் திருப்ப கொள்வாங்க. கண்ணீரில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் செத்து போன தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, கணவன் வந்து நேராக வந்து பேசுவாங்க. அவங்க வந்துடுவாங்க கனவில். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், நம்ம ஆண்டு கல் மண் இல்லை. நம்ம ஆண்டு சும்மா ஒரு மேய்ப்பூச்சிக்காக, ஒரு இதை உங்களுக்கு சமாதானப்படுறதுக்காக அறிவிக்கிற தேவன் இல்லை. டக்குன்னு அப்பயே வருவார். அல்லேலூயா. இந்த சர்ச்செல்லாம் எப்படி கட்டணும்? ஒவ்வொரு கண்ணீருக்கு தான். ஒவ்வொரு கண்ணீர் விட்டால் 2 தூணு 3 தூணுக்கு சாமி காசு அனுப்புவார். பல விதங்கள். அப்பா எல்லாம் அழுகையினால் கட்டப்பட்ட சர்ச்சு தான் இது. வெறும் கண்ணீர் தான், வெறும் கண்ணீர் தான். அல்லேலூயா. வேறு யார்கிட்ட போய் சொல்ல? இப்போ கூட மேலே தூண்லாம் போட்டுக்கிறோம், யார்கிட்ட சொல்ல? இப்போ சுகந்தியெல்லாம் வந்து எங்களோட சேர்ந்து கண்ணீர் வடிக்கும். யார் மற்ற ஏழைனா, நாதியற்ற நீசன்னா, சிலுவை தஞ்சமே அப்படின்னு சொல்லி இங்கே அழுகும்போது இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக என்ன காட்டு இவங்க வந்து இப்போ அழுது கண்ணீர் விட்டு கதறி நம்ம சிஸ்டர் மாதிரி என் கூட சேர்ந்து அல்லேலூயா. தேவனை அப்படியெல்லாம் அழுதுதான் லட்சங்களை ஆண்டு கொடுத்தார். ஒரு நாள் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி ப்ரேயர் பண்ணிட்டேன், அப்படியே வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன், அதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணதுனால எனக்கு அற்புதம் நடக்கலை. கண்ணீர் விட்டு அழுது, பலமில்லாமல் போக மாட்டோம், சத்துலாம் போக மாட்டோம், நாக்கெல்லாம் காஞ்சி போக மாட்டோம். அந்த மாதிரி நீங்கள் அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கை அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த ஃபார்மாலிட்டி ப்ரேயர்லாம் நான் பண்ணவே கூடாது. சரியா? அடுத்து வாசிங்க. வியாதியை சாமி சோமாக்கி அற்புதம் செய்கிறாரு. ஏசாயா 38:3 வாசிங்க. 38:1 1ஆம் அதிகாரம். ஏசாயா 38 1ஆம் அதிகாரம். ஏசாயா 38 1ஆம் அதிகாரம். 38 அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். வாசியாச்சு. அது பலமில்லாமல் போக மட்டும் அவர் அழுதாரு. ஆண்டவர் சோத்தை கொடுத்தாரு, அற்புதம் செஞ்சார். கடைசியாக மார்க்கு 9ஆம் அதிகாரம் வாசிய. மார்க் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
மார்க் 9ஆம் அதிகாரம் 17. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதித்துரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இந்த வீட்டை வாசி பாருங்க. இப்போ அந்த அப்பா மகனுக்காக அழுகிறார். பிசாசினால் உண்டாகிற கண்ணீர். முதல்ல பாவத்தினால் உண்டாகிற கண்ணீர், 2வது நிந்தையினால் உண்டாகிற கண்ணீர், 3வது இழப்பினால் உண்டாகிற கண்ணீர், 4வது வியாதினால் உண்டாகிற கண்ணீர், 5வது பிசாசினால் உண்டாகிற கண்ணீர். அல்லேலூயா. பிசாசு ஒரு வீட்டை அலக்கழிக்கும் போது நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. இந்த பையனுக்கு அப்பா ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். உங்கள் ஊழிகாட்டில் கொண்டு வந்தேன், ஒன்றும் நடக்கலை அப்படின்ட்டு. அப்போது ஆண்டவர் அந்த மனுஷனை, அந்த பையனை விடுதலாக்குறாரு, பிசாசு துரத்துறாரு. அப்போ பிசாசினால் நிறைய பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்போ நமக்கு சாத்தா நம்ம கண்ணீர் வடிக்க பார்த்து அவன் அழகு பார்க்குறான் அவன். அல்லேலூயா. நம்ம அழுதா அவனுக்கு சந்தோஷம் பாருங்கள். ஆனால் நம்ம அழுகை நிப்பாட்டக்கூடாது. ஆண்டவர் சவுக்கடி கொடுத்து அவன் அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லோரும். ஆமாம். அதனால் பிசாசினால் ஒருவர் கண்ணீர் வடிச்சிட்ருக்கீங்க, செய்வனை வச்சுட்டாங்க, சூனியை வச்சுட்டாங்க, எனக்கு ஏவல் அனுப்பிட்டாங்க, என்னால் விடுதலாகிறதில்ல, முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட. நீங்கள் அழுகிற அழுகையை இயேசு பார்த்து அந்த பிசாசு கையில் உங்களை விடுதலாக்குவார். அல்லேலூயா. அந்த சூனியம் அலறிட்டு ஓடும். நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் சபையில் கண்ணீரோடு அழுது ஜெபிச்சவங்க நல்ல சுகமாகிருக்காங்க. பிசாசு ஓடுனது அவங்களே சாட்சி சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் மனுஷங்கிட்ட அழுகலை. நம்ம அழுகிறது யார்கிட்ட அழுகிறோம்? ஆனால் அழுகையை நிப்பாட்டக்கூடாது. அநேக நேரங்கள் நம்ம கௌரவத்துக்காக, மதிப்புக்காக, மரியாதைக்காக நம்ம அழுகையை நிப்பாட்டிட்டு நம்ம பாட்டுக்கு நல்லவங்கள மாதிரி பேசாமல் தேடுறோம். நமக்கு ஒரு கஷ்டம் இல்லாத மாதிரி. இல்லை, சின்ன பிள்ளை மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட அழுதிங்கன்னா ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. அதனால் கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு அறுப்பான். பைபிளில் கண்ணீர் விட்ட ஒருத்தரையும் ஆண்டவர் சும்மா அனுப்பலை. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஆமாம். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா கண்ணீரோடு நம்ம பலவந்தம் பண்ணால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். 1 யோவான் 3:8 வாசிங்க. 1 யோவான் 3:8. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்கிடுவார் ஆண்டவர். ஏசாயா 61:1 வாசிமா. ஏசாயா 61:1. 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அவன் துயரப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஆறுதல் செய்வார் ஆண்டவர். எத்தனை துயரம், எத்தனை கண்ணீர், எத்தனை வேதனை, எத்தனை பாடு, எத்தனை புலம்பல், ஏசப்பா எல்லாத்தையும் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவான். அவர் இன்றைக்கி என்ன சொன்னார்னா, உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவேன். அல்லேலூயா. உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற பண்ணுவேன். அப்போ நமக்கு இன்றைக்குள்ள முக்கியமான செய்தி என்னென்னா, கண்ணீர் வடிக்கிறத மட்டும் நிப்பாட்டாதீங்க. என் தலையணையை நான் கண்ணீரால் நினைத்தேன். அல்லேலூயா. கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியுமா? பைபிளில் வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. கண்ணீரே எனக்கு உணவாயிட்டுன்னு தாவீது சொல்கிறார். அது மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம வீட்டை அசைக்க யாராலும் முடியாது, நம்ம குடும்பத்தை அசைக்க யாராலும் முடியாது, நம்ம பிள்ளைகளை கெடுக்க யாராலும் முடியாது. அல்லேலூயா. கணவனையோ மனைவியவோ கெடுக்க யாராலும் முடியாது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை தாண்டி வர முடியாது. எல்லா பள்ளத்தாக்கும் தாண்டி வந்துடலாம். ஆனால் நீ வெடிக்கிற கண்ணீரை தாண்டி யாரும் வரவே முடியாது. நம்மளால நான் கேலி பேசி, கிண்டல் பேசி, சிரிச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு, ஓ அப்பா எத்தனை விதத்தில் நம்ம நாளையும் பொழுதையும் வீணாக்கிட்டு இவ்வளோ காரியம் ஆண்டவர் நம்மளை
இது இவ்வளோ பெரிய நோக்கத்தோடு வச்சுருக்கிறார். அந்த நோக்கத்தையே மறந்துடுறோம். அல்லேலூயா. அந்த நோக்கத்தையே மறந்துடுறோம். ஆண்டவர் எப்படி நம்ம போய் நிற்க, ஆண்டவர் வருகை சீக்கிரமாக இருக்குதே. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நான் கண்ணீர் விட்டாச்சும், நான் கதறியாச்சும் காரியத்தை நான் வாய்க்க பண்ணணும். அல்லேலூயா. பெரிய பெரிய காரியம் செய்ய முடியாது. ஆனால் சின்ன சின்ன காரியம், கண்ணீர் ஒரு சின்ன காரியம்தான், அதையாவது செய்ய முடியணுமே. வீட்டை அடைச்சி, கதவை அடைச்சிட்டு உள்ளே தாள் போட்டு எங்கள் மாட்டுக்கு உட்காந்து அழுதுருங்க. எங்கள் அம்மாலாம், நாங்கள் அப்போல்லாம் கேத்தலிக்கில் ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் அழுகு தான். இயேசுவேமாங்க, அவ்வளோதான். வேறு மாதாவமாங்க. அந்த இயேசுவேங்கிற வார்த்தை தான் எங்கள் அம்மாவுக்கு. அம்மா மாதாலாம் நம்ம கும்பிடக்கூடாதும்மா அப்படின்னு நாங்கள் விவரமாக நம்ம சொல்லிட்டோம். ஆனால் எங்களுக்கு என்ன நடக்கும், என்ன தேவை, என்ன கஷ்டம், என்ன ஆபத்து அப்படின்னா கூட எல்லாம் கைவிட்டுருவாங்கன்னா இவங்க சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை இயேசுவே. ஆனால் கண்ணீர் இருக்கும், கண்ணீர் இருக்கும். இயேசுவேமாங்க கண்ணீர் வடிப்பாங்க, இயேசுவேங்கிற கண்ணீர் வடிப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி தான், ஒரே ஒரு வார்த்தை இயேசுவே, கண்ணீர் வரணும். அதுக்கப்புறம் வார்த்தை வராது, ஆக பேச முடியாது. அல்லேலூயா. ஆக என்னத்தை பேச, அப்பா உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, நான் என்னத்தை சொல்லி உங்களுக்கு விவரிச்சு சொல்ல. அந்த கண்ணீர் பேசும் ஆண்டவர்கிட்ட. நீ சொல்கிறத காட்டும் 1000 மடங்கு அந்த கண்ணீர் பேசிடும். அல்லேலூயா. ஆமாம். அதனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய தேவைகள், என்னுடைய வாஞ்சைகள், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாத்துக்கும் நான் உங்கள்கிட்ட பேச ஒன்றும் இல்லை ஆண்டவரே. கண்ணீர் வடி பேசுவாங்க. அந்த கண்ணீரால் என் குடும்பத்தை நீங்கள் தூக்கி எடுங்க, காப்பாற்றுங்க. என்னென்ன கடனோ, என்ன வேலையோ, என்ன பிள்ளை இல்லாத குழந்தை இல்லாத வாக்கியமோ, திருமண காரியமோ, நீங்கள் பாருங்கள், சீக்கிரத்தில் ஒரு பெரிய அறுவடை காணும்படி செய்வார். எல்லாம் எழுப்புங்க, எல்லாம் எழுப்புங்க.